அஞ்சலை அம்மாளை ஏன் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அஞ்சலை அம்மா யாருங்க யான்னு கேட்டார். தெரியாம கேட்டுட்டேன். ராஜராஜ சோழன் காலத்தில் என்ன நடந்தது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மிக பல ஏக்கர் பரப்புடைய நிலங்களை அவர்கள் வேதம் அறிந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். இது கல்வெட்டுல இருக்கு. சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவன் முதலாம் ராஜேந்திரன். ரவீந்திரநாத் டாகூர் எழுதுகிறார், ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு இதயமாக இருப்பது கல்வி வளர்ச்சி தான். ஆனா இப்ப நம்ம மறுபடியும் என்ன ஆபத்துக்கு வந்துட்டோம்னா, கல்வி வளர்ந்து கல்வி கற்றவர்கள் தான் எல்லாம் தப்பு பண்றான். சார்ல்ஸ் தான் முதலாக சொன்னான், பெண்களுக்கு கல்வி கொடுக்க. நாம் ஊவேசாவை குறை மட்டும் சொல்லவில்லை, பழந்தமிழ் இலக்கியங்களை கண்டறிந்து தந்தவர்களில் அவரும் ஒருவர். கவனமா வைங்க. அவர்தான் இந்த பயிலுவை சொல்லுவானுங்க. இல்ல, வீட்டுக்குள் முடக்கி வைக்கப்பட்ட பெண்ணை கையை பிடித்து வெளியே அடைத்து வந்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய பயிலரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் உமா அவர்களே, இந்த பயிலரங்கத்தை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கடலூர் மாநகர திமுக செயலாளர் KS ராஜா அவர்களே, இந்த மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய சுந்தரி அவர்களே, என் அருமை நண்பர் புகழேந்தி அவர்களே, நான் மிகவும் மதிக்கிற ஐயா பேராசிரியர் குழந்தை வேலனார் அவர்களே, இங்கே எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கி இருக்கிற அன்பன் சிவா அவர்களே, மிக அருமையாக ஒரு தொகுப்புரையை வழங்கி கொண்டிருக்கிற எழிலேந்தி அவர்களே, நன்றி உரை கூற இருக்கிற விடுதலை அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் முரளி அவர்களே, இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற எங்கள் பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் தோழர் எட்வின் அவர்களே, எங்கள் பேரவையின் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் தோழர் பிரவீன் அவர்களே, தோழர் மணி அவர்களே, நான் பெயர் சொல்லி அழைக்கத்தக்க பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் யாருடைய பெயரையும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக எல்லோரையும் சேர்த்தே நான் கூறுகிறேன். அருமை பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எங்கள் பொதுக்குழுவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி ஒரு பயிலரங்கத்தை நடத்துவது என்று முடிவு செய்ததற்கு பிறகு முதல் கூட்டம் கடலூரில் நடக்கிறது என்று உமா சொன்னார்கள். இது ஒரு தற்செயலான ஒன்றுதான். நாங்கள் கடலூரில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து நடத்தவில்லை, தற்செயலானது தான். ஆனால் எப்படி இது மிக பொருத்தமானது என்றால், இந்த பயிலரங்கம் மட்டும் இங்கே தொடங்கவில்லை, சுயமரியாதை இயக்கம் தொடங்கியதே இங்குதான். இதை நான் இந்த ஊருக்காக சொல்லவில்லை. ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற போதே குடியரசு இதழை தொடங்கிவிட்டார். 25 நவம்பரிலே தான் அவர் காங்கிரஸை விட்டு வெளியிலே வந்தார். ஆனால் 1925 மே 2ஆம் நாள் குடியரசு ஏட்டினை தொடக்கினார். அந்த ஏட்டினை முதலில் வெளியிட்டவர் திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகள். எனக்கு நெடுநாள்களாக இந்த திருப்பாதிரிப்புலியூர் என்பது எங்கே இருக்கிறது என்று ஒரு ஐயம் உண்டு. கடலூர் தான் என்று தெரியாது. என்ன வியப்பென்றால், பேருந்து நிலையத்திலே கடலூர் என்று இருக்கிறது, தொடர்வண்டி நிலையத்துக்கு போனால் திருப்பாதிரிப்புலியூர் என்று இருக்கிறது. நான் ஒரு முறை சிறையிலும் வந்திருக்கிறேன், அதுவும் திருப்பாதிரிப்புலியூர் தான். எனவே திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகள் தொடக்கி வைத்த குடியரசு ஏடு அந்த நாள்தான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள் என்று திராவிட இயக்க ஆய்வாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதியிருக்கிறார். எனவே எங்கே குடியரசு தொடங்கிற்றோ, எங்கே சுயமரியாதை இயக்கம் தொடங்கிற்றோ, அங்கே எங்கள் பயிலரங்கமும் தொடங்குகிறது என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2 செய்திகளை நான் சொல்ல வேண்டும். இந்த ஊருக்கு வந்ததற்காக சொல்லவில்லை, வரலாற்றை கூற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது நாம் அறிவோம். 1920 டிசம்பர். முதலமைச்சர் கடலூரை சார்ந்தவர். அவர்தான் முதலமைச்சர். கடலூர் சுப்பராயலு ரெட்டியார். 6 மாதங்கள் மட்டும்தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். உடல்நலம் இல்லாத காரணத்தால் 21 ஜூலை முதல் பானகல் அரசர் முதலமைச்சராக வந்தார். இருந்தாலும்
நம் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சியின் சார்பில் ஆட்சி அமைந்தபோது முதலமைச்சர் கடலூரை சார்ந்தவர். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், இந்த திருப்பாதிரி புலியூரிலே தான் அஞ்சலை அம்மாளுக்கு சிலை இருக்கிறது. இந்த ஊரை சேர்ந்தவர் தாவேகா ஓட்டி, கடலூர் ஓட்டி. தாவேகாவினர் தங்களின் கொள்கை தலைவர்கள் என்று 5 பேரை வைத்திருக்கிறார்கள். அதில் 5 பேரில் அஞ்சலை அம்மாளும் ஒருவர். நான் தாவேகாவில் இருக்கிற ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன், இதை சொல்லாமல் கேட்டேன், அஞ்சலை அம்மாளை ஏன் கொள்கை தலைவராக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அஞ்சலை அம்மா யாருங்க யான்னு கேட்டார். தெரியாம கேட்டுட்டேன், இடம் தெரியாம கேட்டேன். நான் சொல்லுகிறேன், அஞ்சலை அம்மாள் விடுதலை போராட்ட வீரர் என்பது மட்டுமல்ல, சமூக சேவகர் என்பது மட்டுமல்ல, அவருடைய மருமகனும் பேரனும் திமுக கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது தாவேகாவுக்கு தெரியாது. அஞ்சலை அம்மாளினுடைய மருமகன் தான் ஐயா பேராசிரியர் நாகநாதன். அவருடைய பேரன் தான் நம்முடைய டாக்டர் எழிலன். எனவே அஞ்சலை அம்மாள் ஒரு விதத்தில் திமுக காரர், அவர்களுக்கு தெரியாது. ஆகையினாலே எல்லா விதத்திலும் பொருத்தமாக கடலூரில் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். திராவிட இயக்கமும் பண்பாட்டு மாற்றங்களும். நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கிற போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அரசு கொடுத்த வாய்ப்பு. திராவிட களஞ்சியம் என்கிற நூல்களை தொகுக்கும் அந்த குழுவில் என்னையும் ஒரு உறுப்பினராக தலைவர் அவர்கள் நியமித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் செய்திகளை திரட்டுகிற பணி என் பொறுப்பில் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 13 தொகுதிகள் நாங்கள் தொகுத்து வெளியிட்டது. 13இல் 7 தொகுதிகள் தான் வந்திருக்கின்றன. மீதம் இருக்கிற 6 தொகுதிகள் இனி வருமா என்று தெரியவில்லை, பெரும்பாலும் வராது. வந்திருக்கிற 7 தொகுதிகள் தந்தை பெரியாரின் சிந்தனை திரட்டுகள், அறிஞர் அண்ணாவின் சிந்தனை திரட்டு, திராவிட இயக்க பெண் சிந்தனையாளர்களின் உரைகள், இப்படி பல செய்திகள் வந்திருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்பட்டது திராவிட இயக்கமும் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்களும். அது மிக நீண்டது, எவ்வளவு பெரிய புத்தகமாக அது வந்திருக்கிறதால் எந்த ஒருவரையும் நாங்கள் எழுதவில்லை, எல்லாம் தொகுத்தது. இவ்வளவு பெரிய வடிவம், A4 சைஸ் என்று சொல்லுவார்களே, அதை விட பெரிய வடிவத்தில் 750 பக்கங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உரையில் நான் அதில் 3இல் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மேலோட்டமாக செய்திகளை தொட்டு காட்ட இருக்கிறேன். திராவிட இயக்கமும் சமூக பண்பாட்டு பொருளாதார மாற்றம் என்பதிலிருந்து திராவிட இயக்கமும் பண்பாட்டு மாற்றங்களும். இனி நீங்கள் இந்த செய்தி தேவையானது என்று கருதினால் குறித்து கொள்ளலாம். குறிப்பாக இளைஞர்கள் குறித்து கொள்ள வேண்டும். திராவிட இயக்கம் ஏற்படுத்திய பண்பாட்டு மாற்றங்களில் முதன்மையானவை என்று நான் 3 பகுதிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஒன்று, பரவலாக்கப்பட்ட கல்வி. இரண்டாவது, குடும்ப அமைப்பில் ஏற்படுத்திய மாற்றம். மூன்றாவது, பகுத்தறிவு சிந்தனை. இதை அமர்த்தியாசன் போன்றவர்களே கூட தங்கள் நூலில் குறித்திருக்கிறார்கள். நான் பல நூல்களை குறிப்பிட்டு கொண்டே போகிற போது அன்பு கூர்ந்து அந்த நூல்களின் பெயர்களையும் ஆசிரியர்களின் பெயர்களையும் குறித்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய நூல்களில் ஒன்று அமர்த்தியாசன், ஜீன் ரீஸ் என்கிற 2 பேரும். அவர் நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியாசன், உங்களுக்கு தெரியும். அன்சர்டன் க்ளோரி, நிரந்தரமற்ற பெருமை, அன்சர்டன் க்ளோரி. அந்த புத்தகத்தில் தமிழ்நாடு பண்பாட்டிலும் பொருளாதார துறையிலும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை எழுதுகிற போது அமர்த்தியாசன் குறிப்பிடுகிறார், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஒப்பிட வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது, வெளிநாடுகளோடு தான் ஒப்பிட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அதுதான் உண்மை. இந்த 3 தலைப்புகளையும் ஆங்கிலத்திலே இப்படி குறிக்கிறார்கள். பரவலாக்கப்பட்ட கல்வி என்பது எக்ஸ்டென்சிவ்லி டிஃப்யூஸ்ட் எஜுகேஷன். நான் ஆங்கிலத்திலே சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. தேடுவதற்கு ஆங்கிலத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. எக்ஸ்டென்சிவ்லி
டிஃப்யூஸ்ட் எஜுகேஷன் என்பது. இரண்டாவது மிக முதன்மையானது, குடும்ப அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட அடிப்படை மாற்றம், சேஞ்சஸ் இன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். நீங்க பெண் விடுதலை எல்லாம் அது உள்ளதான் வருது. சேஞ்சஸ் இன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். மூன்றாவது பகுத்தறிவு சிந்தனை, ரேஷனல் தாட். இந்த மூன்றை பற்றியும் தொட்டு காட்டுவதற்கு மட்டும்தான் 1 மணி நேரம். நான் இப்படி பெயர்களை எல்லாம் சொல்லி பகுத்து சொல்லும் போதே உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும், கண்டிப்பாக இது போர் அடிக்கும் என்று. ஆனாலும் வேறு வழி இல்லை. கண்டிப்பாய் நாம் நீங்கள் எதற்காக அறிந்தவர்களையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறோம் என்றால், குறித்து கொள்ளுங்கள், பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதற்காக. நம்முடைய வேலை இருக்கிறது. கடுமையாக நாம் அரசியல் விமர்சனங்களை பொதுக்கூட்டங்களில் பேசலாம். நான் யாரை பற்றியும் இங்கே விமர்சனம் செய்வது கூட நமக்கு இப்போது வேலை இல்லை. நமக்கு அதையெல்லாம் கட்சிகளினுடைய வேலைகளை நாம் பார்த்து கொள்ளலாம். நமக்கு அரங்குகளும் மேடைகளும் இருக்கின்றன. இது நம்மை நாம் தயார் செய்து கொள்வது. என் மனைவி என்னிடத்துல நேற்றைக்கு கேட்டார், 2 நாளாக உட்காந்து எதுக்கு இப்படி உட்கார்ந்து தெரிஞ்சதை சொல்லுங்களேன். இல்லை இல்லை, நான் தெரிந்ததை சொல்லுவதற்காக மட்டும் படிக்கவில்லை, நான் தெரிந்து கொள்வதற்காகவும் படிக்கிறேன். எனக்கும் சேர்த்தே தான் நான் படிக்கிறேன். நான் இந்த 2 நாள்களில் நான் அறியாத செய்திகள் பலவற்றையும் அறிந்திருக்கிறேன். அதற்கும் இந்த உங்கள் பயிலரங்கம் எனக்கும் உதவி இருக்கிறது. நன்றி. இந்த பரவலாக்கப்பட்ட கல்விதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுதான் அடிப்படை. ஏனென்றால் கல்வி எல்லோருக்குமானதாக இல்லை என்பதை நாம் அறிவோம். எப்படி இல்லை, எப்படி இருந்தது, மிகச் சுருக்கமாக பல செய்திகள் நாம் அறிந்ததுதான். அதிகம் சொல்லப்படாத சில செய்திகளை சொல்லுகிறேன். 1002ஆம் ஆண்டு, நான் பேசுவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். 1002ஆம் ஆண்டு சோழ நாட்டை ஆண்ட மன்னன் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பெருமைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் என்ன நடந்தது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மிக பல ஏக்கர் பரப்புடைய நிலங்களை அவர்கள் வேதம் அறிந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். இது கல்வெட்டில் இருக்கு. கொடுக்கும்போது ராஜராஜ சோழன் என்ன சொன்னார் என்றால், தானமாக அவர்களுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், சதுர்வேதி மங்கலம், பிரம்மதேயம் இதெல்லாம் பொது சொத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு தூக்கி கொடுத்தது. அப்படி கொடுக்கிற போது நான் சொல்ல வருகிற 2வது செய்தி தான் முதன்மையானது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்றால், அரசனால் கொடுக்கப்பட்ட, தானம் கொடுக்கப்பட்ட அந்த பகுதிகளில், அந்த ஊர்களில் வேறு சமூகத்தினருக்கு, அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு நிலம் இருக்குமானால் அதை அவர்களும் தானமாக கொடுத்து விட வேண்டும். இவன் சாப்பாட்டுக்கே இல்லாதவன், இவன் அவனுக்கு தானம் கொடுத்தணும். இது 1002. பிறகு 1012 44 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் பேரரசனாக இருந்தவன் முதலாம் ராஜராஜனுடைய பையன் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் காலத்துல தான் இதோ கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற, இன்னும் நான் அந்த ஊரை பார்த்ததில்லை, நான் படித்ததுதான் திருப்புவனை, சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவன் முதலாம் ராஜேந்திரன். எப்போ? 1012. 260 மாணவர்களும் 12 ஆசிரியர்களும். இன்னொரு ஊரிலும் சமஸ்கிருத பள்ளியை அவர் நிறுவினார். அது எண்ணாயிரம் என்கிற ஊர். இந்த எண்ணாயிரம்ங்கிற ஊர் பெயர் இருக்க, அதுல ஒரு பெரிய விவாதம் இருக்கிறது. 8000 சமணர்களை கழுவில் ஏற்றினார்கள் என்பதை இல்லை இல்லை, 8000 என்கிற ஊரில் தான் சமணர்களை எப்படி இருந்தாலும் கழுவில் ஏற்றிட்டு, அது எண்ணிக்கை வேணா பிரச்சனையா இருக்கலாம், கடுவில் ஏற்றியது உறுதி செய்யப்படுகிறது. அந்த 8000ல் 350 மாணவர்கள் சமஸ்கிருதம் படித்திருக்கிறார்கள், 14 ஆசிரியர்கள். நான் சொல்வதெல்லாம் கல்வெட்டில் இருக்கு. சரி, யார் இதையெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறார்? நான் கல்வெட்டை பார்க்கல. சோழர் காலத்து வரலாற்றை மிக துல்லியமாக எழுதிய ஆசிரியர் ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் நூலகங்கள் எல்லாம் இருக்கு, K.A. நீலகண்ட சாஸ்திரி. நம்ம ஐயா வீரமணியா எழுதல,
கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து இந்த செய்திகளை உங்களுக்கு எடுத்து தர்றேன். இந்த சோழாஸ் அவ்வளவுதான். சோழர்கள், தி சோழாஸ். சோழர் கால வரலாறு என்று அதனை ஒட்டி தமிழில் விரிவாக எழுதியவர் சதாசிவ பண்டாரத்தார். சதாசிவ பண்டாரத்தார், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாயக்கர் வரலாறுனா நீங்க ஆக்கி பரந்தாமனார் எழுதின புத்தகத்தை படிக்கணும். சோழர்களின் வரலாற்றை எழுதியவர் சதாசிவ பண்டாரத்தார் தமிழ்ல, அதுவும் இருக்கு. இந்த இரண்டிலும் இந்த செய்திகள் இருக்கின்றன. இப்படி இருந்து யாருக்கு கல்வி? வேதம் அறிந்தவர்களுக்கு மட்டுமே மறுபடியும் கல்வி. வேதம் அறிந்தவன் யாரு நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எவ்வளவு பொது இடம் மக்களிடமிருந்து வாரி வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு செய்தியை சொல்றேன். தமிழ் தாத்தானா எல்லாருக்கும் தெரியும் தானே. உமா பேசும்போது நான் வந்ததும் வாழ்வதுங்கிற பெயர்ல என் வாழ்க்கை குறிப்புகளை எழுதியிருக்கேன். ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய என் சரித்திரம், இதெல்லாம் நூலகத்தில் இருக்கு, நீங்க வாங்கணும். இல்லை படிச்சுனா எதுக்குன்னா திரும்ப திரும்ப இது ஒரு பகுத்தறிவு இயக்கம். யார் சொன்னாலும் நம்பக்கூடாது, நான் சொன்னாலும் நம்பக்கூடாது, சரி பார்க்கணும், சரியா இருந்தால் எல்லாருக்கும் சொல்லணும். என் சரித்திரத்தில் அவர் எழுதுறார், இந்த ஊவேசா என்பதில் ஊ என்பது உத்தமதானபுரத்தை குறிக்கும். அவர் ஊர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி உத்தமதானபுரம். அவங்க அப்பா பேரை குறிக்கும், சாமிநாதன் அவர். இந்த உத்தமதானபுரம் என்பது எப்படி வந்தது என்பதை என் சரித்திரத்தில் அவர் எழுதுறார். ரொம்ப இன்னைக்கு காலையில வீட்டில் என் மனைவிட்ட படிச்சு காமிச்சேன். இது என்னங்க அக்கிரமமா இருக்கு? அக்கிரமத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே. பேசாம வீட்டில் இருந்தா எப்படி தெரியும் அக்கிரமம்? சோழ மன்னன் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு தன் நாட்டை சுற்றி பார்க்க வருகிறான். எழுதியிருக்கிறது ஊவேசா. 15 கிலோமீட்டர் பயணம் செய்த பிறகு பாபநாசம் என்கிற இடத்தில் மதியம் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுக்கும் போது பேசிக்கொண்டே மதிய உணவையும் எடுத்துக்கொள்ளுகிறார். பிறகு தாம்பூலம் தரிக்கிறார். நான் அவருடைய சொற்கடையே சொல்லணுங்கிறக்காக சொல்றேன். வெத்தலைபாக்கு போடுறார், அவ்வளவுதான். அருகில் இருந்த ஒரு பார்ப்பனர் பதறி போயிடுறார். மன்னரே, என்ன காரியம் செய்ய? என்னடா சாப்பிட்டாரு, வேற என்ன பண்ணிட்டாரு? இன்று என்ன நாள்? ஏகாதேசி. ஏகாதேசியில் ஒரு பொழுதுதான் உண்ண வேண்டும். மதியம் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு வேற போட்டார் செரிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஏகாதேசியா? கடலூருக்கு வந்தாலும் இன்னொரு ஒற்றுமை வருது, ஏகாதேசியிலையும் வருது. ஏகாதேசி அன்னைக்கு நமக்கு ஒரு பொழுதும் இல்லை, எல்லா பொழுதும் நல்லா. நாங்கள் மத்தியானம் பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஒரு பொழுது சரியா? நான் ஒரு முறை உண்மையா நடந்தது, இது நீங்க சொன்ன உடனே நினைவு வருது. நான் நம்ம தோழர்கள் மணி எல்லாருமே ஒரு நாள் கூட்டத்துக்கு போயிட்டு வரோம். மதிய உணவு ஒரு ஹோட்டலுக்கு போகலான உடனே மனைவி வேண்டாம் வேண்டாம், அந்த ஹோட்டல் வேண்டாம். அது என்னன்னா, போன ஆண்டு நான் சொல்றது, அது ஆடி வெள்ளியம். ஆடி வெள்ளியோ ஆடி கிருத்திகையோ, இன்னைக்கு போய் மட்டன் சாப்பிடக்கூடாது. இந்த பாரு, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், நீ வேற ஏதாவது வேணா சாப்பிடுன்னு கூப்பிட்டு போனோம். போன உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இடம் கிடைக்காம அவ்வளோ பேர் உட்காந்துருக்கான். ஓ, ஆடி கிருத்தியை எல்லா பயிலும் விட்டான் போல, சரி நம்மளும் சாப்பிடலாம் சாப்பிட்டுருச்சு. இது உண்மையா நடந்தது. இதோ சாட்சியோட மணி இருக்காரு, அவருக்கு தெரியும். ஏகாதேசி அன்று சாப்பிட்டுட்டு தாம்பூலமும் தரித்தது பெரும் பாவமாச்சு என்றான். கடவுளுக்கு பொருந்தாது. மன்னர் பயந்து போறாரு. பாருங்க, வேல் வாழ் வில் கொண்டு போரிடுகிற மன்னன், ஒரு போர்க்களம் கண்டு அஞ்சாத மன்னன், இவன் சொன்ன வார்த்தையில பயந்துட்டான். ஆஹா, கடவுளுக்கு ஆகாதுன்றான. என்ன செய்வது? பரிகாரம் இருக்கு. இவன் எல்லாத்துக்கும் பரிகாரம் வச்சிருப்பானுங்க. பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? அதுதான் நண்பர்களே, குறித்து கொள்ளுங்கள். 48 பார்ப்பனர்களுக்கு நீங்கள் நிலமும் வீடும் கட்டி கொடுத்தால், நிலம் கொடுத்து அதில் வீடும் கட்டி கொடுத்தால் இந்த தோஷம் நீங்கும். ஏதாவது ஒரு நல்ல இடம், மன்னர் சொல்லுகிறார், நல்ல இடம் தேட வேண்டாம், இந்த இடத்தில் தானே நான் பிழை செய்தேன், இங்கே இருக்கிற வட்டாரத்தை, சுற்று வட்டாரத்தை அப்படியே நீங்கள் கவர்ந்து 48 பிராமண குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். அந்த 48 வீடுகள் இருக்கிற இடத்துக்கு ஒரு உத்தமன் தானம் செய்ததால் அதற்கு உத்தம தானபுரம் என்று பெயர். அதான் என் மனைவி கட்சி, என்னங்க ஒரு வெத்தலைவாகு போட்டதுக்கு 48 வீடு வாங்கிட்டு போயிட்டானுங்க. நம்ம இதுதான் நம் வரலாறு, இதுதான் நம் கடந்த வரலாறு.
நம் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டாவுக்கெல்லாம் தளபதி என்ன அவருக்கும் அது இவனுங்களை சொல்லி அவருக்குமே தெரியாது. அவரும் சும்மா இருக்காரு, இவனும் சும்மா இருக்காரு. இதுதான் நம் கடந்த கால வரலாறு. அப்போது அழுத்தமாக சொல்லப்பட்டது கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும், வேற யாருக்கும் கல்வி இல்லை. அந்த கல்விக்கு என்ன பெயர்? வேத கல்வி என்று பெயர், அல்லது குருகுல கல்வி என்று பெயர். குருகுலம்னா வீட்டுக்கு போய் ஆசிரியர் வீட்டிலேயே போய் உட்காந்து அவர் வேஷ்டியெல்லாம் துவைச்சு போட்டு அங்கேயே படிக்கணும். அதான். அதற்கு பிறகு பார்ப்பனர் அல்லாத சமூகத்திலிருந்து மேல் ஜாதிக்காரெல்லாம் சேர்ந்து இன்னொரு பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் உருவாக்கலாம். அதற்கு திண்ணை பள்ளிக்கூடம் என்று பெயர். அதுவும் எல்லா ஜாதிக்காரனும் படிக்க முடியாது. நாங்கள் பாவானுக்கு அடுத்து நாங்கள் தானே இவங்க வேக்கம் இல்லாமல் சொல்லிக்குவோம். அது ஒரு 5-6 ஜாதி இருக்கு. அதற்கு பிறகு யார் மாற்றினார்கள்? எந்த பொய்யும் இல்லாமல் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம் திராவிட இயக்கம் அதை கையில் எடுத்துக்கொண்டது. ஆனால் தொடக்கி வைத்தது ஆங்கிலேயர்கள் தான் என்பதை நன்றியோடு சொல்ல வேண்டும். ஜோதிராவ் பூலே அடிமைத்தனம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் சொல்றார், நீ பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு, கல்வியை கொடுத்து விடாத, கல்வியை மட்டும் கொடுத்துடாத. ரவீந்திரநாத் தாகூர் எழுதுகிறார், ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு இதயமாக இருப்பது கல்வி வளர்ச்சி தான். ஆனால் இப்போ நம்ம மறுபடியும் என்ன ஆபத்துக்கு வந்துட்டோம்னா, கல்வி வளர்ந்து கல்வி கற்றவர்கள் தான் எல்லாம் தான் பண்ணுறான். அது மறு ஆய்வுக்கு உரியது. படிக்காதவன் சரியா இருக்கான். சரியா, நல்லது, அதுக்கு வரேன் நான். அப்போ இந்த திண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து மாற்றி குறித்து கொள்ளுங்கள். த சார்ட்டர் ஆக்ட் 1813, 1813 வந்த அந்த சார்ட்டர் ஆக்ட் ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த 1835 வந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட். அதுதாங்க தமிழ்நாட்டை, இந்தியாவை மாற்றி போட்டது. அதை பரிந்துரை செய்தவன் பெயர் மெக்காலே. ஏன் இன்னமும் மெக்காலே இவனுங்க திட்டானுங்கன்னு புரியுதா? அதை நடைமுறைப்படுத்தியவர் பெயர் லார்டு பென்டிங். இந்த நாடு மறக்கக்கூடாத பெயர்களில் ஒன்று லார்டு பென்டிங். அதாவது, நீங்க மதுரை தாண்டி கம்பம் பக்கம், சின்னமனூர், தேனி பக்கம் போனீங்கன்னா சில பிள்ளைங்களுக்கு பென்னி குக்குன்னு பேர் வச்சிருக்கோம். அந்த யாரா பென்னி குக்குன்னா, அயர்லாந்துக்காரன். இந்த பெரியார் நதி தடுக்கப்பட்ட போது அந்த டேம், பேபி டேம் போயிடுச்சு. அயர்லாந்துக்கு போய் தன்னோட நிலத்தை வித்துட்டு வந்து கட்டினான. நாம் அள்ளி அருந்துகிற ஒவ்வொரு கை தண்ணீரிலும் பென்னி குக் முகம் தெரிந்தால்தான் நாம நன்றி உடையவன் அர்த்தம். அங்க அந்த பேர் வச்சிருக்காங்க. அதுபோலத்தான் லார்டு பென்டிங் அவர் செய்த இன்னொரு விஷயத்தை நான் பின்னாடி சொல்றேன். சமூக மாற்றம் வருகிற போது சொல்றேன். பெண் விடுதலைக்கு அவன் பெரிய பங்கு பண்ணார். எனவே லார்ட் பென்டிங் இருக்கிற போது மெக்காலே பரிந்துரைத்தார். மெக்காலே பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கு, நம்ம படிக்கணும். பேராசிரியர் சுப்பிரமணியன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நல்ல புத்தகம். அந்த மெக்காலே எப்போ? 1935. அதற்கு பிறகு ஒன்று வருகிறது. அதற்கு பப்ளிக் ஸ்கூல் ஸ்கீம் என்று பெயர். பெரிய புரட்சிங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோருக்கும் கல்வி, பொதுவாக கல்வி, ஒரு வேதம் அல்ல, திண்ணை பள்ளிக்கூடம் அல்ல. 1836. அதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல்றேன், மறக்கவே கூடாத பெயர், சார்ல்ஸ் வூட் என்று பெயர். CHARLES, சார்லஸ் என்று நாம சொல்றோம். சார்ல்ஸ், WOOD, சார்ல்ஸ் வூட். அதை நீங்க என்ன போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, ஆஸ்க் ஜெமினி, சாட் ஜிபிடி, கூகுள், வுட்ஸ் டெஸ்பேட்ச்னு போடுங்க, வந்துடும். வுட், WOOD, ஒரு அப்பாஸ்டஃபி S, வுட்ஸ் டெஸ்பேட்ச். அவன் கொடுத்த அந்த அறிக்கை 3 முக்கியமான செய்திகளை கொண்டது. எப்போ? அந்த தேதியோட சொல்லிடுறேன் தோழருக்கு நன்றி. அது எப்படி தேதியோடனா வேற ஒன்றும் இல்லை, எனக்கு வேற வேலையே இல்லை, இதான் வேலை, படிக்கிறது சொல்றது. அதனால நீங்கள்லாம் பல வேலைகளில் இருக்கிறீங்க, வாய்ப்பு இல்லை, எனக்கு இதே தான் வேலை. அதனால 1854 ஜூலை 17 மிகப்பெரிய மாற்றம்.
உட்ஸ் டெஸ்பேட்ச் இல்லையானால் இங்கே யாரும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அவன் 3 செய்திகளை சொன்னான். என்ன தனியா ஆளுக்கு ஆடு பள்ளிக்கூடம் நடத்துறது? ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு பள்ளியை திறக்க வேண்டும், சார்ல்ஸ் வுட்டோட பரிந்துரை. இரண்டாவது, எல்லா பள்ளிகளிலும் வெறும் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்து பயன் இல்லை, ஆங்கிலமும் தமிழும் சொல்லிக் கொடுக்கணும். அண்ணாவுக்கு முன்னாடி இருமொழி கொள்கை அவன் தாங்க கொண்டு வந்தான். சார்ல்ஸ் வுட் தாங்க முதல்ல இருமொழி கொள்கையால் தான் நாம் பிழைத்தோம். உண்மையை சொன்னா தாய்மொழியும் ஆங்கிலமும் கற்றதால் தான் நம் பிள்ளைகள் உலகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறார்கள். இரண்டையும் படிக்காதனால் தான் அந்த பிள்ளைகள், நான் இழிவாக சொல்லவில்லை, ஒரு கவலையோடு சொல்லுகிறேன், அங்கிருந்து வந்து இங்கே சித்தாளாவும் கொத்தனாராவும் நாற்று நடுகிறவனாகவும் இருக்கிறான். அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பாடடிச்சிட்டானுங்க. சார்ல்ஸ் வுட் தான் மொத்தம் 3. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளியை திறக்க வேண்டும். இரண்டாவது, ஆங்கிலம் தாய்மொழி, தமிழ் கூட ஆங்கிலம் தாய்மொழி கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, மிக கவனமாக, எண்ணிக்கையில் நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் கூடுதலாக இருந்திருக்க வேண்டும். சார்ல்ஸ் வுட் தான் முதலாக சொன்னான், பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். நீங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க, நான் சொல்லி கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க, உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. சார்ல்ஸ் வுட் பேரே தெரியாது நமக்கு. யாருக்கு தெரியும் சார்ல்ஸ் வுட்னா யாருன்னு கேளுங்க, தெரியவே தெரியாது. 1854 ஜூலை 17 அந்த அறிக்கை அவன் கொடுத்த நாள். அதுக்கு பேர் வுட்ஸ் டெஸ்பேட்ச் என்று பெயர். அதற்கு பிறகுதான் பல குழுக்களை ஆங்கிலேயர்கள் நியமித்தார்கள். நான் அவ்வளவையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை, பெயர்களை சொல்லிடுறேன், குறிச்சுங்க, தேடுங்க. ஏனென்றால் படிப்பென்பது ஒரே இடத்தில் ஸ்பூன் ஃபீடிங் அல்ல, கேட்டுக்கொண்டு தேடுவது. ஹண்டர்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமானது. ஹண்டர்ஸ் கமிஷன், ராலே கமிஷன், கோத்தாரி கமிஷன், இவ்வளவையும் வெள்ளக்காரன் உருவாக்கணும். எப்படின்னா, இந்தியாவில் கல்வியில் என்ன மாற்றங்களை செய்யலாம் என்பதற்காக. இந்த கட்டத்தில் தான் நாம் என்ன நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இப்படி கல்விக்கான தொடக்கம் வந்தது. எப்போது விழிப்பு வந்தது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். கால்டுவெல் ஒரு பெரிய மொழி சார்ந்த, இங்க பேசும்போது புகழ் சொன்னார் இல்லையா, மொழி சார்ந்த ஒரு புதிய சிந்தனையை என்ன சொல்லி வச்சிருந்தா, இந்தியாவில் அல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தாயினான். அதை உடைச்சு போட்டவன் 1816 ஃபாதர் எல்லிஸ் ஒயிட், எல்லிஸ்ன்னு குறிச்சுங்க, ELLIS, எல்லிஸ்னாலே வந்துடும், ஃபாதர் எல்லிஸ், ELLIS, எல்லிஸ். இது 1816. ஆனால் அவர் முழுமையாக எழுதலை. அதை பற்றி நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். 40 ஆண்டுகள் கடந்து 1856 கால்டுவெல் எழுதிய புத்தகம்தான் ஆதாரபூர்வமாக சமஸ்கிருதம் அல்ல, தமிழ் தனித்து இயங்கும் மொழி என்று உலகுக்கு சொன்னது. சரியா? 1856 வரிசையாக தமிழ் இலக்கியங்கள் வந்தன. எனவே தமிழ் பற்றிய விழிப்புணர்வு வந்தது. நாம் ஊவேசாவை குறை மட்டும் சொல்லவில்லை, பழந்தமிழ் இலக்கியங்களை கண்டறிந்து தந்தவர்களில் அவரும் ஒருவர். கவனமா வைங்க, அவர்தான் இந்த பயிலுவை சொல்லுவானுங்க. இல்லை, 3ஆம் இடத்தில் அவர் இருக்கிறார். முதல் இடத்தில் பதிப்பு துறையில் பழந்தமிழ் இலக்கியங்களை கண்டறிந்து தந்தவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆறுமுக நாவலர். 2வது இடத்தில் இருப்பவர் சீவை தாமோதரனார். 3வது இடத்தில் இருப்பவர் ஊவேசா. இதை வேணும்னு ஊவேசா அவர் பார்ப்பனங்கிறனால இந்த ஆள் இப்படித்தான் சொல்லுவான் அப்படின்னு வானுங்க. நான் சொன்னா தானே கோச்சுக்குவேன், திருவிக்கா சொல்லியிருக்கார், குறிச்சிக்க. தமிழ் பதிப்பு துறையில் அடித்தளமிட்டவர் ஆறுமுக நாவலர், சுவர் எழுப்பியவர் சி.வை. தாமோதரனார், மேற்கூரை வேய்ந்தவர் ஊவேசா. மேற்கூரை வேய்ந்தவர்களை நாம் நன்றியோட சொல்றோம்ல, அடித்தளமிட்டவனை மறைக்கிறிய நீ, சுவர் எழுப்பினவனை மறைக்கிறிய, ஊவேசா மட்டும்தாம்மா. அப்படி அல்ல. அப்படியெல்லாம் இலக்கியங்கள் வந்தன, ஒரு எழுச்சியும் வந்தது. இதனை தாண்டி மிக சரியாக எங்கே போய் சொல்லணும்னா, எனக்கு உண்மையில் நேரம் கருதி பரவாயில்ல, நான் 1 மணி கூட இரவு போய் சேர்ந்துக்கிறேன்.
ஏனென்றால் இந்த அவை கேட்கிறது, இப்படி ஒரு அவை கிடைப்பது மிகப்பெரியது. ஏன்னா கேட்பது, இன்னைக்கு சொல்றதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. நாம இவ்வளவு செய்திகளை சொல்லுகிறோம்னா 100 பேர் வர்றீங்க, ஒரு சிலர் வந்தா பார்க்க வந்து 41 பேர் செத்து போறான், பார்க்க வந்து 41 பேர் செத்து போறான். இந்த தேசத்தை என்ன செய்யறதுன்னு புரியல, செத்து போனான். ரைட். அடுத்தது எங்க முக்கியமான இடம்னா, இது வந்ததற்கு பிறகுதான் 1854 சார்ல்ஸ் வுட் சொன்னேன் இல்லையா, அந்த சார்ல்ஸ் வுட் சொன்ன இன்னொரு பரிந்துரை, இந்தியாவிலும் லண்டனில் இருப்பதை போல இங்கிலாந்தில் இருப்பதை போல பல்கலைக்கழகங்களை தொடங்குங்கள், பல்கலைக்கழகங்களை தொடங்குங்கள். 3 இடங்களில் தொடங்கப்பட்டது. அன்றைக்கு அது பாம்பே, இன்னொன்று கல்கத்தா, மூன்றாவது சென்னை. சார்ல்ஸ் வுட்னுடைய பரிந்துரையின் பேரில் தான் எப்போ வந்தது தெரியுமா சென்னை பல்கலைக்கழகம்? 1857. 1857 சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இது 3லையும் படித்த அப்போதும் என்ன நடந்தது என்றால், ஆண்கள் மட்டுமே படித்தார்கள். பெண்கள் வயது வருகிற வரையில் தான். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்ட உடனே செய்கிற முதல் வேலை, பொண்ணை இனிமே வெளியே போகக்கூடாது, என்னடா ஆயிடும் போனா, அப்படி உட்கார வைத்தான். அதை பற்றி நான் அடுத்ததுல வர்றேன். இந்த அடிப்படையில் ரொம்ப மிக முக்கியமான செய்தி, 1871 முதலாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது, சென்சஸ். அதான் முதல்ல 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்டது. 1901 ஆண்டு வெளிவந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் 11 வெளிவந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தான் தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வையும் திராவிட இயக்கத்தையும் உருவாக்கியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா எவ்வளவு பேர் படிச்சிருக்கான்னு பார்த்தா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி அவனுங்களும் ரொம்ப பேர் படிக்கல. 26 விழுக்காடு பார்ப்பனர்கள் படிச்சிருந்தான். அதுக்கு அடுத்தது யாரா இருக்கான்னா சைவ பிள்ளைமார்கள் 2.1, 26 எங்க இருக்கு, 2.1 இருக்கு. அதுக்கப்புறம் 2-3 சமூகத்தை சார்ந்தவன், 2க்கும் 1க்கும் இடையில பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த பட்டியலிலேயே இல்லை, படிக்கவே இல்லை யாரும். அப்போதுதான் ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அவர் பேரெல்லாம் நினைவு வச்சு, நான் இப்ப பேசுறதெல்லாம் உண்மையிலேயே விடுதலை சொல்ல வேண்டிய நன்றி உரை நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி உரை தான் இது. அலெக்சாண்டர் ஆண்ட்ரியூ அந்த ஆள் சொன்னா, பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதுனா, இந்த நாட்டை நாம் ஆள்கிறோம், இந்த நாட்டு மக்களை பற்றியும் நாம் புரிந்திருக்க வேண்டும். வெறும் 3% இருக்கிறவர்கள், அவன் எழுதுனது 1918. அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் 70%, 70.6% பார்ப்பனர். 1901 26 இருந்தானா, 1913 இதை வந்து ரொம்ப விரிவாக, நான் கூட அந்த புத்தகத்தை எடுக்கும்போது அச்சப்பட்டாங்க, கஷ்டமா இருக்குமோன்னு. 2-3 முறை படிச்சுட்டேன். முரசொலி மாறன் எழுதியிருக்கிற திராவிட இயக்க வரலாறு ரொம்ப எளிமையா கதை மாதிரி எழுதியிருக்காரு. ஓ, முரசொலி மாறன் இவ்வளவு எளிமையா எழுதுவாரா அப்படின்னு நான் நினைச்சேன். அன்பு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், படியுங்கள். அதற்கு மாற்று கிடையவே கிடையாது. நேரம் கிடைக்கிற போது நான் இப்போ போகிற இடத்துல எல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். படிக்க கஷ்டமா இருக்குங்கிறான், சிலர் சொல்றாங்க படித்தா தூக்கம் வருதுங்கிறான். பல பேர் அதே தான், படித்தா தூக்கம் வருது, சரி தூங்கிடு, எழுந்து படி, மறுபடியும் தூக்கம் வருது, மறுபடியும் தூங்கு, மறுபடியும் படி, 3வது முறையும் தூக்கம் வருதுன்னா டாக்டர்கிட்ட போ. அதுக்கு மேலே நான் அது உனக்கு வேற ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்களாவது படிப்பது என்பதை முடிவெடுங்க. நான் சொல்றது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஐயா மாதிரி நிறைய என்னை விட படித்தவர்கள் இந்த அரங்கில் கூடுதலாக இருக்கலாம். எனக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்றேன், 15 நீ ஒரு நாளைக்கு 23.25 மணி நேரம் வேற வேலை செய், ஒன்றும் செய்யலை நம்ம அப்படிலாம், 15 நிமிடங்களாவது படியுங்கள். முரசொலி மாறன் புத்தகத்தில் இந்த செய்திகள் மிக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகுதான் விழிப்புணர்வு வருகிறது. அப்போ எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் தெரியுங்களா? 1901 ஆண்டு, நான் இன்னும் 3 சப்ஜெக்ட் சொல்லணும், ஒன்னே முடிக்கல.
1901ஆவது ஆண்டு இந்தியாவில் மொத்தம் 5 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் இருந்தன. எதை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? 1901 இந்தியான்னா இப்ப இருக்க இந்தியா இல்லை. பாகிஸ்தானுக்கு இந்தியான்னு பேர். பாகிஸ்தான், இன்றைய நேபாளம், இன்றைய ஸ்ரீலங்கா, இன்றைய பர்மா, இன்றைய ஆப்கானிஸ்தான் எல்லாம் சேர்ந்து வெறும் 5 பல்கலைக்கழகம். இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த வெறும் 5 பல்கலைக்கழகங்கள் மட்டும் இருந்த நேரத்தில் 70 விழுக்காடு பட்டதாரிகள் வெறும் 3% சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அங்கதான் திராவிட இயக்கம் தோன்றியது. படிப்பு என்பது எல்லோருக்குமானது என்கிற புரட்சி தான் திராவிட இயக்கம் முதலில் செய்த பண்பாட்டு மாற்றம். யார் வேணாலும் சொல்லிட்டு போறான், நன்றி உள்ளவன் இதை மறுக்க மாட்டான். திராவிட இயக்கம் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் படிப்பு இல்லை. எதுக்கு நான் ஊர் ஊரா போய் நாங்கள் எல்லாரும் பேசிட்டு திரியிறோம்? எங்களுக்கு எந்த பயனுக்காகவும் இல்லை. இதை சொல்லணும். இந்த உண்மையை சொல்லவில்லை என்றால் அது துரோகம்னு நினைக்கிறேன். அறிந்ததை உண்மையை சொல்லணுங்கிறக்காக. எனவே அங்கே நடந்த மாற்றம், அப்போது அது எப்படி திராவிட இயக்கம் தோன்றியதுங்கிற வரலாறு வேற. 1912 முதல்ல 1909 2 வழக்கறிஞர்கள் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம்னு தொடங்கினாங்க. பிறகு 1912 டாக்டர் நடேசனார் உள்ளிட்டவர்கள் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்று ஒன்றை தொடங்கினார்கள். அது 1913 அதனுடைய முதலாவது ஆண்டு விழாவில் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த கூட்டத்தில் எதிர்ப்பு வந்தது. நம்ம 97, அவன் 3. ஏன் அவனை வச்சு நம்ம பேரை சொல்லணும்? பார்ப்பனர் அல்லாதார் நாம் நம் பெயரால் சொல்லுவோம். பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஒரு பெயர் வழங்கப்பட்டது, அது திராவிடர் சங்கம். இந்த திராவிடருங்கிற சொல்ல 1892 அயோத்திதாச பண்டிதரும் இரட்டை மலையாரும் தங்கள் இயக்கத்துக்கு வைத்தார்கள். எனவே திராவிடன் என்பது பார்ப்பனர் அல்லாதார். அப்படி தொடங்கிய அந்த இயக்கம், அதனுடைய அடிப்படையான கோட்பாடு எல்லோருக்கும் கல்வி, அதற்காக இடஒதுக்கீடு. எனவே நான் என்ன சொன்னேன்? எக்ஸ்டென்சிவ்லி டிஃப்யூஸ்ட் எஜுகேஷன், மிக விரிவாக பரந்து அளிக்கப்பட்ட கல்விதான் திராவிட இயக்கம் செய்த முதல் பண்பாட்டு மாற்றம். நான் தொடக்கம் வரைக்கும் உணர்ந்து நிறுத்திட்டேன், இன்னும் நிறைய இருக்கு. ஒன்றை குறிப்பிட்டு நான் சொல்லணும், இடஒதுக்கீட்டு கூட நான் இன்னும் வரல. பனகல் அரசர் ஆட்சியில், நீதி கட்சி ஆட்சியில் 1924 எஸ்எஸ்பின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. பலருக்கு தெரியாது. எஸ்எஸ்பி, ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு. அதுக்கு பேரு ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு. அதுதான் இன்றைய டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு எல்லாரும் வேலை, அரசு வேலை கிடைக்குது டிஎன்பிஎஸ்சின்னா அதற்கு விதை போட்டவர் பானகல் அரசர். எஸ்எஸ்பி என்பது ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு. எதுக்காக அதை உருவாக்குனாரு? படிக்க வச்சாச்சு. படிக்கிறவனுக்கு வேலை கொடுக்கணும்ல, அதுவும் அரசு வேலை கொடுக்கணுமா இல்லையா? இப்போ யாரோ கூட சொன்னாங்க இந்த பென்ஷன் பற்றி. உண்மைதான். அதாவது ஆங்கிலேயர்கள் அப்போ பென்ஷனை கொஞ்சம் தாராளமாக தான் கொடுத்தான். என்ன காரணம்னா, அதில் ஒரு காரணம் இருக்குது. 60 வயது வாழ்வதே அப்போல்லாம் அதிகம். தாண்டி போனாலும் ஒரு 2-3 வருஷம் இருப்பான், பென்ஷன் வாங்கிட்டு போகட்டுமேன்னு நினச்சிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு வாழ்நாள் கூடி போச்சு. நான் 45 வயசில் வேற விருப்ப ஓய்வு வாங்கிட்டேன். எனவே நான் வேலை செய்தது 21 வருடம், பென்ஷன் 29 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். அதனால என்னால் ஒரு பெரிய நட்டம் தான் நாட்டுக்கு. அப்போது ஆங்கிலேயர் அப்படி தான் நினைப்பான் அந்த காலத்தில் தாண்டி. அப்படி வேலைக்கு சேர்த்தது படிப்பு, அடுத்து வேலை, அரசு வேலை. எஸ்எஸ்பின்னு பேர், ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு தான் இன்றைக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் இப்போ சும்மா பேசுனாங்களே, அவங்க பொண்ணெல்லாம் அதில் குரூப் 1 குரூப் 2க்கு படித்து எழுதிட்டு இருக்கிறாங்க. நம் பிள்ளைகளும் படிக்கலாம், படித்து மேலே வரலாம் என்கிற நம்பிக்கையை தந்தது தான் திராவிட இயக்கம் செய்த பண்பாட்டு மாற்றம் அடிப்படை. இதில் இன்னும் முடிஞ்சு போகல, நிறைய இருக்கு. நேரம் கருதி அடுத்த தலைப்புக்கு நான் போயிடுறேன். இங்கே அடுத்து எங்கே வரணும்னா, இன்னைக்கு எங்கே சேர்ந்துருக்கிறோம்? இதே கடலூரில் இருக்கிற ஐயா ஆயிஷா நடராஜன் இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி பேசினேன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அன்பு கூர்ந்து படியுங்கள். அது ஆங்கில புத்தகத்தினுடைய சாயல். கல்வி 4.0.
கற்றல் என்பது யாதெனில் கல்வி 4.0 பேர் வச்சிருக்கிறார். அது எங்கேருந்து வருதுன்னா, த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். கிளாஸ் ஸ்வாப் எழுதின புத்தகம், உலக புகழ் பெற்றது. KLAUS, பிள்ளைங்க குறிக்கிறாங்களுக்காக நான் ஸ்பெல்லிங்லாம் சொல்கிறேன். கிளாஸ் ஸ்வாப், SCHWAB, த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எழுதுனா கல்வியை. நமக்கு தெரியும் உலகத்தின் முதல் புரட்சி எப்போ நடந்தது? 18-19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நடந்தது. அது இயந்திரங்களின் புரட்சி. அப்போதான் ரயில்லாம் வருது. அதற்கு ரயிலை நம்ம சாதாரணமாக ஒத்துக்கிட்டோம். இந்த வெள்ளைக்காரங்க கொண்டாந்து ஏதோ ஒரு கொள்ளி வாய்ப்பு சாசை விட்டுட்டான். ஒரு பஞ்சம் வந்தது, தாது வருட பஞ்சம். ஐயாலாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. 1870. ஏன் வந்ததுன்னு நம்மால் சொன்னான்னா, இந்த வெள்ளைக்காரன் ரயில் கொண்டு வந்தான்ல, எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா போகலாம்னா, அதான் ஏன் பஞ்சம் வந்துருச்சுன்னா. இவனுக்கு காரணம் பாருங்க, 1870 அது தொழிற்புரட்சி, இயந்திரங்களின் மூலம் வந்த நீராவி என்ஜின். அதான் முதல்ல. ஐயா பெரியார் தான் சொல்லுவார், சிக்கி முக்கி கல்ல கண்டுபிடிச்சி வந்தாண்டா முதல் விஞ்ஞானிம்பார். அதுலேருந்து நெருப்பு கண்டுபிடிச்சாங்க. உலகத்தை மாற்றிய இரண்டு, ஒன்று நெருப்பு, இன்னொன்று சக்கரம். சக்கரத்தை கண்டுபிடிச்சவன் பெரிய விஞ்ஞானி. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவது, அதில் இன்ஜின் வந்தது தான் முதல் தொழிற்புரட்சி. இரண்டாவது தொழிற்புரட்சி உலக போர் நடக்கிற போது வந்தது. அது மின்னியல் புரட்சி, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி இந்த உலகத்தை புரட்டி போட்டுச்சு. நமக்கு தெரியும், அவ்வளவு பெரிய மேதை கார்ல் மார்க்ஸுக்கு மின்சாரம் தெரியாது. அவருக்கு பிறகுதான் வருது. அது நமக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, நரகாசுரன் யாருன்னு கேளுங்களேன், எல்லா பேரும் சொல்லுவானா இல்லையா? மைக்கேல் ஃபாரடே யாருன்னு கேளுங்க. மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச மின்சாரத்தை வச்சு லைட்டை போட்டு தான் படிக்கான். நரகாசுரனை பற்றி படிப்பான். மைக்கேல் ஃபாரடே முதலாக, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் மைக்கேல் ஃபாரடே தான் முதல்ல மின்சாரம். அது இரண்டாவது தொழிற்புரட்சி. மூன்றாவது மின் அணுவியல் புரட்சி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதான் கணிப்பொறி, கம்ப்யூட்டர். இந்த நான்காவது புரட்சி என்னன்னா, நீங்கள் இன்னொரு பெயர் சொல்கிறேன், குறிச்சுங்க. யுவால் நோவா ஹராரி. எனக்கு மிக பிடித்தமான ஒரு ஆய்வாளர், இஸ்ரேல் நாட்டு வரலாற்று ஆசிரியர். அந்த ஆள் எழுதியிருக்க புத்தகத்தை நம்ம படிக்கலைன்னா இன்னும் நமக்கு படிப்பு முடியலன்னு அர்த்தம். ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் அதான் அவருடைய புகழ், உலக புகழ் பெற்ற புத்தகம். அது பல மொழிகளில் வந்துருச்சு. ஹோமோசேப்பியன்ஸ், அப்புறம் நியாண்டர்தால், எல்லாம் தாண்டி 21 lessons for 21st century. இப்போ வந்திருக்கு நெக்ஸஸ். நெக்ஸஸ், லேட்டஸ்ட் நெக்ஸஸ். இன்னும் எத்தனை புத்தகம் எழுதிக்கா தெரியாது, எங்கிட்ட 4 இருக்கு. அந்த யுவால் நோவா ஹராரியும் இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன, அதெல்லாம் பேர் சொல்லிட்டோம். அது தொழில் புரட்சி, இயந்திரம். அடுத்தது மின்னியல் புரட்சி, மூன்றாவது மின் அணுவியல் புரட்சி. இது என்னன்னு கேட்டா அப்படி சொல்ல முடியல. பன்முக தொழில் புரட்சி, பன்முக தொழில்நுட்ப புரட்சி. குறிப்பாக 4ங்க. 1 செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எவ்வளவு சிறப்பானதோ அவ்வளவு ஆபத்தானது. எனக்கு என் மனைவிக்கு நாளைக்கே டைவர்ஸ் ஏற்படுத்திடுவாங்க. யாரை வேணாலும் யாரோட வேணாலும் சேர்த்து படம் போடுறான். அது வேற என்ன மாதிரியே வேற பேசுது. நேற்றைக்கு வந்திருக்கிறது கலைஞர் நினைவு நாளில் ஒரு வெறும் செயற்கை தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலேயே ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. விக்னேஷா அந்த ஒரு பேர், விக்னேஷ் கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்திருக்கிறது நல்லது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ். இப்போ அன்னைக்கு மருத்துவர் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் ரோபோ வச்சே அறுவை சிகிச்சை பண்ணிடுறேங்கிறாங்க. அடுத்த விஷயம், இனிமேல் டாக்டர் பாட்டு உட்காந்துருப்பாரு, அது ஏதோ ஒரு பொம்மை வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ஒரு பொம்மை வருது, பொம்மை தான், எல்லாம் தெரிந்த பொம்மை. நாம் ஒன்றும் தெரியாத பொம்மைகளாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஏகப்பட்ட பொம்மை உட்காந்து.
எல்லாருமே சும்மாவே தான் உட்காந்துக்கிறோம். சரிதானா? எனவே செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் இன்டர்நெட், இந்த உலகம் எங்க போயிடுச்சுன்னா பிக் டேட்டா, பெருந்தரவுகள், சாதாரண தரவு இல்லை, பெருந்தரவு. இன்றைக்கு ஒரு காவல்துறை சார்ந்த நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மொபைல் வச்சிருக்கவன் என்ன குற்றம் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இது மொத்த பயல காட்டி கொடுக்கலாம், நம்மளையே காட்டி கொடுக்குதில்ல. நீங்க இன்னைக்கு ஒரு படம் சமையல் குறிப்பு பார்த்தா சமையல் குறிப்பாக கொண்டாந்து போட்டோம். இது என்னன்னா நம்ம கையிலேயே ஒரு உளவாளி வச்சுக்கிட்டே அலையிறோம். நம்ம என்ன செய்யறோம்னு உலகத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. இதுதான் பிக் டேட்டா, பெருந்தரவு, வலைப்பின்னல். இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த கல்விக்கு இன்றைக்கு கல்வி 4.0, the fourth industrial revolution என்கிற அந்த புத்தகத்தில் அதையும் யுவால் நோவா ஹராரி எழுதின நெக்ஸஸும் படித்தால் ஏராளமான இன்றைய அறிவியல் தொழில்நுட்பங்கள் தெரியும். நல்லது, மன்னிக்கணும், அடுத்ததுக்கு போயிடுறேன், இப்பவும் முடியல, நீங்க தேடுங்க. இரண்டாவது, the absolute change in the family structure. திராவிட இயக்கம் செஞ்சதுல மிகப்பெரிய வேலை. இதைத்தான் நான் கூடுதலா பேசணும். ஒரு குடும்ப அமைப்பில், கல்வி என்பது சமூக அமைப்பில், இது குடும்ப அமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் கலைச்சு போட்டது. எங்கே தொடக்கம்? வீட்டுக்குள் முடக்கி வைக்கப்பட்ட பெண்ணை கையை பிடித்து வெளியே அழைத்து வந்த இயக்கம் திராவிட இயக்கம். அதான் அடிப்படை. நான் சொல்லுவேன், இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம். சாதாரண அல்ல, இடுப்புல கட்டி அந்த துண்டு, அதுக்கு தாங்க இப்ப நான் வரும்போது எல்லாரும் துண்டு போட்டாங்கல்ல, அது வெறும் மரியாதை இல்லை, திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி. நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். இந்த வேண்டாம், அதுலேயும் இந்த போட்டாலும் கைத்தறி ஆடை போடுங்க, இந்த பொண்ணு ஆடை வேண்டாம். பல கூட்டங்களில் சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஆடை குஜராத்லேருந்து வருது, குஜராத்லேருந்து இனி நமக்கு எதுவும் வேண்டாம், போதும். அது நீங்க 1953 டிசம்பர் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக மாநில மாநாட்டில் நெசமாடர் துயல் துடைப்போம் அப்படின்னு தொடங்கின முழக்கம். அதுக்காக துண்டு போட்டுனாங்க. விடுங்க, இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து போட்ட இயக்கம் மட்டும் இல்லை, அடுப்பறைக்கும் வீட்டுக்குள்ளேயும் படுக்கை அறைக்கும் அடுக்களைக்கும் மட்டுமே ஆனவள் பெண் என்பதை உடைத்து வா பெண்ணே வெளியில் வா என்று அழைத்து வந்த இயக்கம் திராவிட இயக்கம். அதுதான் பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். ஒரு பெண் வெளியே வர்றது அவ்வளவு எளிதல்ல. இன்றைக்கு வரலாம், அன்றைக்கெல்லாம் வர முடியாது. இன்றைக்கும் முழுமையாக விடுதலையும் சமத்துவமும் வந்துடல. அதை நீங்க எல்லாம் வந்துருச்சுன்னா ஏமாந்துடாதீங்க. ஆண்கள் மிக ஆபத்தானவன், யாரை காட்டிலும் ஆண்கள் தான் ஆபத்தானவன். நான் பேசும்போது ஒரு விஷயம் ராஜா கவனிச்சாரான்னு எனக்கு தெரியாது, நான் பேரை வேணும்னே தான் சொன்னேன். ராஜா அவர்களே சொன்னல, புகழேந்தி அவர்களே, ஐயா குழந்தை வேலாம், மேயர் பேரை நான் எப்படி சொன்னேன்? சுந்தரி அவர்களே. சுந்தரி ராஜாலாம் நான் சொல்ல மாட்டேன், சுந்தரி சுந்தரியாக இருப்பது தான் சரியா. எப்ப பார்த்தா என் வீட்டுக்காரமா என்ன கோச்சிக்கிச்சு, வசந்தா ஏன் வீரபாண்டியன், நான் எப்பாவது வீரபாண்டியன் வசந்தான்னு எழுதுறேனா? உன் பேரை மட்டும் நீ எழுதியா என்ன பார்த்து என்ன வெட்டி விடுறீங்க? அட வெட்டி விடல, உன் காலில் நீ நட. எதுக்காக என் தோடு எப்போ நான் தூக்கி போட்டுருவேன்ல. ஒரு பெண்ணை பெண்ணாக இரு, சுயமரியாதை. இந்த இடத்துல என்னவெல்லாம் மாற்றம் வந்ததுன்னா, வெளியே பெண்கள் வந்தார்கள், தெருவுக்கு படிக்க போனார்கள், காதலிக்கலாம்னு திராவிட இயக்கம் சொல்லிச்சு. ஐயோ, அது அப்ப கொலைபாதக செயல். சாதி இன்னொரு சாதியில காதலிக்கலாம், அது அதை விட கொலைபாதகம். திராவிட இயக்கம் செய்தது கொள்கை பரப்புதல் அல்ல தோழர்களே, அது ஒரு சமூக புரட்சி, மிகப்பெரிய புரட்சி, சாதாரண இல்ல. இன்னைக்கு பெண்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இருந்த சமூகம் இது? வெளியே அழைத்து வந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். பெரியாருக்கு முன்னாலேயே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நன்றியோடு நாம் குறித்து கொள்ள வேண்டிய பெயர் நீதிபதி மயூரம் வேதநாயகம் பிள்ளை. 1876 பெண்மதி மாலை எழுதிட்டார். பெரியார் பிறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்ன பாரதியார் எழுதியிருக்கார், திருவிக்கா எழுதியிருக்கார். ஆனாலும் ஏன் பெரியாரை உயர்த்தி சொல்றோம்?
வேற ஒரு காரணமும் இல்லை. பெரியார் தான் அதை ஒரு இயக்கமாக்கினார். பாரதி பாட்டு பாடினார், அவர் பாட்டுக்கு பாடினார், அவர் பாட்டுக்கு பாடி இயக்கமாக்கியவர் ஐயா பெரியார் தான். நீங்க ஒரு கைம்பெண் மறுமணம்ங்கிறது சாதாரண விஷயமா? விதவை திருமணம் அவ்வளவு எளிதா? எனக்கு இந்த மேடையில் நின்று பேசுவதற்கும் திராவிட இயக்கம் பற்றி தமிழ்நாடு முழுவதும் பேசுவதற்கும் இன்னொரு பெரிய தகுதி உண்டு. எங்க அப்பா தான் எல்லாரும் சொல்லுவாங்க, காரைக்குடி ராமன் 1936 15வது வயதில் தலைமையேற்று விதவை திருமணத்தை செய்து வைத்த ஒரு பெண்ணின் மகன் நான். எங்க அம்மாவுக்கு அந்த பெருமை உண்டு. இதை நான் ஒரு பெருமையோட தான் சொல்றேன். அம்மா சொல்லுவாங்க, பெரியார் இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லைடா, மாமான்னு வெளியே கூட்டு வந்தவர் அவர் தான். ஆனால் இன்னொரு பெரிய செய்தியை இந்த இடத்துல சொல்லணும். இன்னும் 2-3 புத்தகங்கள் சொல்றேன் பாருங்க, விரிவாக தெரிந்து கொள்வதற்கு. ஆனந்தின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார், திராவிட அதாவது கருப்பு பெண்கள்னு ஒரு புத்தகம், தேடி படிங்க. MSS பாண்டியனுடைய துணைவியார் ஆனந்தி. தோழர் அருள்மொழி திராவிட போராடிகள்னு 2 தொகுதி வந்திருக்கு, அதுலேருந்து சில செய்தி எங்கள்கிட்ட இருக்காம்மா, 2 தொகுதி. தோழர் ஓவியா 2 புத்தகங்கள், ஒன்று ஆதிப்பெண்ணின் அடி தேடி, இன்னொன்று ஏற்றப்பட்ட அடிமை மகுடங்கள். இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு ஓவியா கூப்பிட்டு நன்றி சொன்னேன். அதே மாதிரி ஆயிஷா நடராஜனை கூப்பிட்டு சொன்னேன், இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் அறிவு தருகிறீர்கள். வளர்மதி திராவிட இயக்க வீராங்கனைகள் இன்னும் எனக்கு விடுபட்டிருக்கும், நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதுல பெரிய செய்தி என்னன்னா, இந்த பெண்களுக்கான, அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கான மறுமணத்தை தொடக்கி வைத்தவர்கள் கூட முதல்ல அவங்களுக்காக பேசினவர் நீதிபதி. மறுமணத்தை தொடக்கி வைத்தது யார் தெரியுங்களா? எனக்கு படிச்சா ரொம்ப வியப்பா இருந்தது. 1860. பெரியார்லாம் பிறக்கல. அதாவது இந்திய அளவில் முதல்ல இந்த புரட்சியெல்லாம் செய்தவர் ஜோதிராவ் பூலே. தயவு செய்து நீங்கள் ஜோதிராவ் பூலே நாம தெரிஞ்சுக்கலன்னா வாழ்நாளில் பாதி கெடுத்துட்டோன்னு அர்த்தம். ஜோதிராவ் பூலே, அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலே பெண்களை படிக்க வைக்கணும்னு சொன்னதுக்காக எத்தனை வசைமாரிகளை பெற்றார். கல்லை விட்டு எரிஞ்சாங்க, சாணத்தை விட்டு எரிஞ்சாங்க, பொறுத்து கொண்டு போனார். தமிழ்நாட்டில் 1860 வேத சமாஜ் பாருங்க, யார் ஆரம்பிச்சிருக்கான்னு பாருங்க. அந்த பேரை சொல்றேன். ஒருவர் பெயர் ரகுநாத சாஸ்திரி, இன்னொருவர் ராம் ஐயங்கார். 2-3 நாளா இந்த பயிலகத்துக்காக தேடும்போது எவ்வளவு செய்திகளை நான் பெற்றேங்கிறதுக்காக சொல்றேன். ரகுநாத சாஸ்திரி, ராம் ஐயங்கார். சரி, முதல் விதவை திருமணம் தமிழ்நாட்டில் எப்ப நடந்து அறிந்து 1872 நாகர்கோயில்ங்கிறாங்க, அதை பற்றி தகவல் தெரியல. முதலில் பேசப்பட்ட கைம்பெண் மறுமணம் எங்கே நடந்தது, யார் வீட்டில் நடந்தது? ஹிந்து பத்திரிகை வருதுல்ல, அந்த ஹிந்து பத்திரிகையை தொடக்கிய ஜி சுப்பிரமணியம் அவர் வீட்டில் தான் முதல் மறுமணம். 1889. 1889 அவர் தன்னுடைய 12 வயது மகளுக்கு திருமணம் செய்தார். உமா சொன்ன மாதிரி குடும்பத்திலிருந்து தொடங்குங்க. பெரியார் செய்தார். என்ன மாதிரி ஆள்லாம் அதை கொஞ்சம் தவற விட்டுட்டோம். என் பிள்ளைகள் எதிராக இல்லை, ஆனாலும் இந்த அரசியலுக்கு வரல. என்ன காரணம்னா, நான் வீட்டில் இருந்த நேரமே குறைச்சேன், வெளியே தான் இருந்தேன். 1889 ஜி சுப்பிரமணியனார் வீட்டில் தான் முதலாக 12 வயது அவருடைய மகளுக்கு மறுமணம் நடந்தது, பெரும் எதிர்ப்புக்கு பிறகு. ஆனால் எதை கவனிக்கணும் நீங்க, நான் இப்ப சொல்ல போற செய்தியை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள். வேத சமாஜத்தை தொடங்கிய ரகுராம் சாஸ்திரி ஆனாலும் மற்றவர்களானாலும் ஒரு நிபந்தனையை வைத்திருந்தார்கள். பெண்கள் படிக்கலாம், படிக்கக்கூடிய சமூகத்தில் பிறந்த பெண்களாக இருந்தார். மறுமணம் செய்து கொள்ளலாம், அவர்கள் உயர்ஜாதி பெண்களான பார்ப்பன பெண்களாக இருந்தால். மற்றவனுக்கு அந்த உரிமை இல்லை. தூக்கி போட்டு உடைச்சவர் நம்ம ஐயா பெரியார் தான். என்னடா உனக்கு மட்டும்
கைம்பெண் திருமணம்ங்கிறதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. பெண்கள் வெளியில் வந்தார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள், மறுமணம் செய்து கொண்டார்கள். மறுமணம்ங்கிறது வேற, விதவை திருமணம் வேற. மறுமணத்தை அந்த வழக்கில் சொல்லணும்னா அறுத்து கட்டுவது. ஒரு விஷயம் இருப்பான், ஏய் உனக்கு எனக்கு ஒத்து வரல உரா, அப்படி எல்லாம் பேசவே முடியாது. அந்த காலத்தில் வெட்டி போட்டுருவாங்க, இன்னமும் வெட்டி போட்டு எடுத்துடுறாங்க. போராட்டத்துக்கு பெண்களை பெரியார் அழைத்து வந்தார். அதனால்தான் அவருக்கு பெரியார் என்கிற பட்டத்தை பெண்கள் கொடுத்தார்கள். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் பெரியாருக்கு பெண்களால் வழங்கப்பட்ட பட்டம் தான் பெரியார். இப்ப சில பேர் சொல்லிட்டுறான்ல, பெரியார் ஒரு மண்ணுன்னு. கடப்பார கோஷ்டி. நான் கூட்டங்களில் சொன்னேன், பெரியார் மண் தான், அந்த மண்ணிலிருந்து தான் 1000 அறிவு செடிகள் இந்த மண்ணில் பூத்த. பெரியார் மண் தான்டா, உங்க வீட்டில் படிச்சிருக்கிறதுக்கே பெரியார் தான்டா காரணம். போராட்டங்களுக்கு அழைத்து வந்தார். 2 செய்திகளை சொல்றேன். அருள்மொழி அந்த புத்தகத்தில் தேதிகளோடு எழுதியிருக்கிறார்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்ட பெண்களின் நிலை பற்றி 2 செய்தி. யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். ஒரு பெண் நீதிமன்றத்தில் நிற்கிறார், கையில் குழந்தையோடு நிற்கிறார். அவர் எப்படி வர்றாருன்னா, அவருடைய கணவர் வீட்டுக்கு போறார். அந்த பெண் ரொம்ப வைதீகமான குடும்பத்தை சார்ந்தவர். யாருன்னு புகழேந்திக்கு பிறகு சொல்றோம். பூஜை புரஸ்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு. அவர் மாப்பிள்ளை நாசியர்னு அவங்களுக்கு தெரியும். என்ன இப்போ வந்திருக்காரு? ஒன்றும் இல்லை, இவ்வளவு பூஜை பண்றீங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பண்ணா நல்லது தானே என்ன. ஆஹா, மாப்பிள்ளை திருந்திட்டார் போல இருக்குதுன்னு அவன் நினச்சா. அவன் திருந்துறதா தானே. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனார். அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள்கிட்ட ஏதோ வில்லங்க இருக்கு, சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற ஆள் இல்லை, பழம் தேங்காய் எடுத்துகிட்டு போய் அதை இந்த கோயிலில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீயும் கலந்துக்க நானும் கலந்துக்கிறேன். அந்த அம்மா குழந்தைய வேற தூக்கிட்டு வந்துட்டேன்னு, அதனால பரவாயில்ல போனார். அந்த மனிதரின் பெயர் NV நடராசன், அந்த அம்மா புவனேஸ்வரி. NVN. இன்னொன்று தெரியுமா? அந்த 6 மாத கைக்குழந்தையின் பெயர் NVN சோமு, பின்னால் MP, திமுக MP. இன்னைக்கு அவருடைய மகள் தான் டாக்டர் கனிமொழி. NVNோட பேத்தி தான் கனிமொழி. 6 மாத குழந்தையோடு சிறைக்கு போய் 6 வாரம் சிறையில் இருந்தார். அந்த பிள்ளை பிழைக்காதுன்னு நினைச்சாங்க. உள்ள அந்த குழந்தைக்கு வாந்தி பேதி ஆயிடுச்சு. ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு போயிடுன்னா அதுக்கு நான் உள்ள வரலன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. NVNோட மனைவி. NVN சோமு முதல்ல எப்போ 6 மாசத்துல சிறைக்கு போனவர் அவருன்னு சொன்னார். 6 மாத குழந்தையாக இருக்கிற போது சிறைக்கு போனார். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்று ரொம்ப விந்தையான நிகழ்ச்சி. ஒரு பெண் நீதிமன்றத்தில் நிற்கிறா, 2 குழந்தை. ஒரு குழந்தை 4 வயசு, இன்னொன்று 1 வயசு. 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்திருக்கு. எந்த தேதி? 14/11/1938. 14/11/1938. நீதிபதி சொல்லுகிறார், 2 குழந்தையோட வந்திருக்கிறீங்க, ஒரு குழந்தையைத்தான் சிறை சட்டப்படி அனுமதிக்க முடியும். எனவே இன்னொரு குழந்தைய யாராவது உறவினத்தை கொடுத்துருங்க. பக்கத்தில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்தமா சொன்னிச்சு, அது யார்? அது ஏன் குழந்தை? ஒரு கைதிக்கு ஒரு குழந்தை அனுப்புவீங்களா? அது ஏன் குழந்தை கொடுங்க. நீதிபதியே சிரிச்சிட்டாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அனுமதிக்கிறேன்ட்டாரு. 2 பிள்ளைகளும் இவர்கள் யார் என்பதை சொல்றாங்க. அந்த 2 குழந்தையோடு நீதிமன்றத்தில் நின்றவர். அவங்க யாராவது மாமியார் மாமனார்ட்ட கொடுத்துருக்கலாமே. மாமியாரும் பக்கத்தில் நிற்கிறாங்க போராட்டத்தில் கலந்து கொண்டு. அந்த மாமியாரின் பெயர் டாக்டர் தருமாம்பாள். அவருடைய அதாவது நம்ம வரலாறு சொல்லலையா, பிள்ளைங்க கேட்கலையா, எனக்கு உண்மையா வேதனையா இருக்கும். தியாகத்தால் உருவான ஒரு இயக்கம் இது. தேர்தலுக்காக உருவான இயக்கம் இல்லடா. ஆட்சிக்கு வர்றதுக்காக நாங்கள் வந்தோம். இந்த மக்களுக்கு அறிவூட்டுவதற்காக, மக்களை மானம் உள்ளவர்களாக ஆக்குவதற்காக, மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதை இந்த நாட்டில் முழக்குவதற்காக. தேதியை குறிச்சிங்க. 1929
மே மாதம் 5ஆம் தேதி ஐயா எழுதுகிறார், சுயமரியாதை இயக்கம் என்பதே அறிவு இயக்கம் தான். இந்த இயக்கம் ரெண்டு, ஒன்று தன்மான இயக்கம், இன்னொன்று அறிவு இயக்கம். எதற்காக அப்படி சொல்றாருன்னா, அறிவு இல்லாம வெறும் சுயமரியாதை மட்டும் என்னடா பயன்னு கேட்கிறார். நல்லது, நான் இதுக்கு வந்துடுறேன். அதாவது அந்த பெண் யாருன்னு சொல்லிட்டேன், டாக்டர் தர்மாம்பாளின் மருமகள். இது ஏன் குழந்தை, நீங்க தான் ஒரு குழந்தைய விடுவீங்கன்னு சொன்னீங்களேன்னு கேட்ட அம்மாவின் பெயர் பட்டம்மாள். பட்டம்மாள்னு சொன்னா பளிச்சுன்னு தெரியாத கணவர் பேரை வேற வழி இல்லாமல் சேர்த்து சொல்றேன். பட்டம்மாள் பாலசுந்தரம், பாவலர் பாலசுந்தரம், பராசக்தியின் மூலக்கதை எழுதிய பாவலர் பாலசுந்தரம். அதைத்தான் திரைக்கதை வசனத்தை கலைஞர் எழுதினார். பாவலர் பாலசுந்தரத்தின் மனைவி 2 பேரும் 2 குழந்தைகளோடு சிறையில் இருந்து 3.5 மாதங்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்தார்கள். இப்படி வளர்ந்தது எங்கள் இயக்கம். ஒரு குடும்ப அமைப்பையே கலகலத்து போச்சு, கலைஞ்சிருச்சு. பெரிய வேலை தாலி கட்டாதேன்ட்டார். திருமணத்தில் தாலி கட்டாதேன்னா இன்குலாப் எழுதுவார், இரும்பு சங்கிலியை விட கனமான தாலியால் தலை குனிந்தேன் நான் எழுதுவார். இந்த தாலி சங்கிலியின் எடை தாங்காமல் தலை குனிந்தேன் நான். பெண்ணாய் பிறந்து பேசாதிருந்தேன், என் சொல்லே எனக்கு மறந்து போயிற்று. இன்குலாப் கவிதை. பெண்ணாய் பிறந்து பேசாதிருந்தேன், என் சொல்லே எனக்கு மறந்து போயிற்று. பேசத் தொடங்கினேன், மனு குறுக்கே நின்றான். அடங்கு என்றான். சின்ன வயதில் தந்தைக்கு அடங்கு, கன்னி வயதில் கணவனுக்கு அடங்கு, கிழவியான பின் மகனுக்கு அடங்கு, அடங்கி நிற்பதே அணங்குக்கு அழகு என்றான். காலகாலமாய் அடங்கி போனேன், என் வாழ்வை நானே மறந்து போனேன். பிறகு இரும்பு சங்கிலியை விட கனமான தாலி சங்கிலியால் தலை குனிந்து போயிற்று என் வாழ்வு. எந்த பக்கம் திரும்பினாலும் சுவர்கள். அப்படி இன்குலாப் கவிதையை நான் நினைவில்னு சொல்றேன். எந்த பக்கம் திரும்பினாலும் சுவர்கள். உடைத்து எரிந்தது ஒரு தடி, அது ஈரோட்டில் இருந்து வந்தாங்க. இதை நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் தமிழ்ச்செல்வனுக்கு கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. யாரா பெரியார் என்ன செய்தார்னு கேட்கிறாரு. திரும்பும் திசையெல்லாம் சுவர்கள், இடித்து தள்ள புறப்பட்டது ஒரு தடி, அது ஈரோட்டு தடி. பெண்ணே இனியேனும் அட, நீ மனுஷி நான் மனிதன், நமது மானுடம். நட பெண்ணே, அடுத்தவன் அசைவில், அடுத்தவன் சொல்லும் அசைவில் அல்ல, உன் கால்களின் திசையில் நட. பெண்ணே, உன் சொல்லை நீ உச்சரி. இதுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்து உச்சரிக்காதேன்னு சொன்ன கவிஞன் இன்குலாப். அவன் சொன்னான், ஒரு கம்யூனிஸ்ட் கவிஞன், அவன் சொன்னான், ஈரோட்டு தடிதான் இந்த சுவர்களை உடைத்தது என்று. அதுதான் உண்மை. எனவே ஒரு குடும்ப அமைப்பு மாறி போயிற்று, கலகலத்து போயிற்று. இன்னமும் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த குடும்ப அமைப்பு என்பதுதான் ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தது. பெரியாருக்கு கொஞ்சம் ஓங்கி சொல்லுகிற பழக்கம் உண்டு. அப்பதான் கேட்பான். நீ உருப்படாம போயிடுவேன்னு அம்மா பிள்ளைய பார்த்து சொன்னா அது உண்மையான நோக்கம் அல்ல. சொன்னாலும் இந்த பயலுக்கு உரைக்குமான். திருமணம் என்பதுதான் பெண்ணை அடிமையாக்குகிறது, என்ன செய்யலாம்னு கேட்டபோது பெரியார் சொல்லிட்டாரு, இந்த திருமணம்ங்கிறதையே ஒழிச்சுடலான்ட்டார். மேரேஜ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், அதை ஒரு நிறுவனமா. உடனே எல்லா பயிலும் அப்படியே எழுந்து ஆஹா திருமணத்தை ஒழிக்கணும்ட்டாரு. ஜனநாயகத்தை காப்பாற்று. கிரிமினல் குற்றம்னார். திருமணம் ஒரு கிரிமினல் குற்றம்னார். வேறொன்றும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு பெண்ணும் ஆணும் சமத்துவமாக இருந்தால் அந்த ஜனநாயகத்தை வரவேற்கலாம். உன்னால் ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது என்றால் திருமணமே போகட்டும் என்று சொன்னார். அதுதான் அவருடைய அடிப்படையான நோக்கம். ஆயிற்று. பெண் பொதுவெளிக்கு வந்தாள், பெண் போராட்டத்துக்கு வந்தாள், பெண் தான் விரும்பியவனை காதலித்தாள், தான் விரும்பிய சுயமரியாதை திருமணத்தை செய்து கொண்டாள். அது ரொம்ப பெருசு. புரோகிதன் இல்லாமல் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டாள். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாள். பெண்ணும் ஆணும் சமம் என்கிற சிந்தனை அளவிலாவது அந்த எண்ணம் பரவிற்று. குடும்ப அமைப்பை மாற்றியது. த பேசிக் சேஞ்சஸ் இன் த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். குடும்ப அடிப்படை அமைப்பில் ஏற்படுத்திய மாற்றம் திராவிட இயக்கம் செய்த 2வது பெரிய பண்பாட்டு மாற்றம்.
இது இரண்டையும் கூட ஒப்புக்கொள்வார்கள். மூன்றாவது நான் சொல்லுவதை ஒத்துக்க மாட்டாங்க, பகுத்தறிவு சிந்தனை. எல்லாம் சரிதான், அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கால் வரப்பு தகராறா? பெரியாரே சொல்லிட்டார், கடவுள் இல்லை என்று பெரியார் சொன்னது மேலை நாடுகளில் சொன்னதற்கும் பெரியார் சொன்னதற்கும் வேறுபாடு உண்டு. இதுதான் நான் இன்னும் சரியா சொன்னா பகுத்தறிவு சிந்தனைக்கு நான் ஒரு அரை மணி நேரமாவது பேசணும், அப்போதான் அது நியாயம். நேரம் இல்லை, சுருக்கி சொல்றேன். பேச வேண்டிய செய்தியாக அது இருக்கிறது. மேலை நாடுகளிலும் பகுத்தறிவு ரேஷனலிசம் உண்டு. அது இட் லைஸ் இன் த பிலசாபிக்கல் கிரவுண்ட் என்று சொல்வார்கள். மெய்யியல் வாதம் தத்துவத்துறையில் இருக்கிறது. பெரியார் சொன்ன பகுத்தறிவு சமூகத்துறை சார்ந்தது. பெரியார் ஒரு தரம் கேட்டாங்க, நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, இப்ப கடவுள் வந்துட்டாருன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன், என்ன பிரச்சனை? வந்துட்டாருன்னா இருக்காருன்னு சொல்றேன். நான் பல கூட்டங்களில் சொல்லுவேன், இப்போ கூட கடலூர் கூட்டம் முடியறதுக்குள்ள வந்துட்டாருன்னா புகழேந்தினாலும் இருக்காருன்னு தப்பு, எங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்துட்டாருன்னா ஐயா இருக்காரு, அவரே தலைமை தாங்கிட்டு போட்டுமா, வேண்டாம் விட்டுருங்க. ஆனால் பெரியார் சொன்னார், நான் கடவுளோடு மோத புறப்பட்டவன் இல்லை. ரொம்ப கவனமாக குறித்து கொள்ளுங்கள், பெரியாரின் அடிப்படையான கோட்பாடு இதுதான். நான் சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்குவதற்காகவே புறப்பட்டேன். அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், அம்பேத்கர் தானே சொன்னார், அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட். சாதியிலிருந்து உன் மதத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விட முடியுமானால் உன் மதத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லை இல்லை, சாதியும் மதமும் வேதமும் பின்னி பிணைந்துதான் கிடக்கிறதுனா அதையும் சேர்த்து தான் நான் கொடுத்தனும். குறைந்தபட்சம் கடவுளை பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. சாதி மதம் வேதம் கடவுள் நான்கும் பிரிக்க முடியாமல் பின்னி பிணைந்து கிடக்கிறது என்றால் உன் கடவுளையும் போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இதுதான் பெரியாரோட ஸ்டேட். எனவே பெரியாரின் கடவுள் மறுப்பு என்பது சாதி ஒழிப்பிலிருந்து புறப்படுகிறது. இன்னொரு பார்வை இருக்கு, கடவுள் உண்டா இல்லையா? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதியிருக்கிற நான் பேசியே இருக்கிறேன், கடவுள் உண்டானே எழுதுறார். அவர் சொல்றாரு, எனக்கு எந்த கோட்பாடும்லாம் இல்லை, நான் அறிவியல் மாணவன். கடைசியாக உன்னை சொல்றாரு, அவனுக்கு வருத்தப்படுவான். நானும் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன், விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சிலாம் பார்த்தேன், அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியலேன்ட்டார் அவர். அப்படித்தான், அது அறிவியல் மெய்யியல் ஆய்வு. ஒன்றை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், கடவுளுங்கிறத நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்கள் கடலூர் பக்கத்துல எல்லாம் சாமி ஆடுறவங்க இருப்பாங்க தானே, ரொம்ப பேருக்கு சாமியெல்லாம் வரும். எங்கேயாவது தேடி பார்த்து எனக்கு இருந்தால் ஒரு லெட்டர் போடுங்க, யாராவது பார்ப்பான், யாராவது சாமி ஆடி பார்த்துருக்கீங்களான்னு. யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன் அவனுக்கு வரமாட்டேங்குது சாமி? அவன் அவ்வளவு பக்கத்தில் இருக்கான். அவன் யாராவது அழகு குத்திட்டு இருக்கானா? அவன் யாராவது பறவை காவடி? இந்த பூரா நம்ம ஆள் தான் பண்ணுவான். தேர் இழுத்துருக்கானா? எல்லாம் தேரில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான், தேரை நம்ம ஆள் இழுப்பான். அதுவும் சும்மா இழுத்து தொலைஞ்சா பரவாயில்ல, முதுகுல வேற கம்பியை குத்திக்கிட்டு தீச்சட்டி சுமந்துக்கிட்டு பார்த்ததுண்டா பார்த்ததுண்டா? பெரியார் கேட்டார், யாராவது தீச்சட்டியோடு வருகிற பார்ப்பனரை பார்த்ததுண்டா? நான் கேட்குறேன். திடீர்னு சாமி வந்து சொல்றார், டேய் நீ செஞ்சது தப்புடா சொல்றாருல கிராமத்தில். நான் கேட்குறேன், நீதிபதிக்கு சாமி வர வேண்டியதானையா? எந்த நீதிபதியாவது சாமியாடி பார்த்தீங்களா நீங்கள்? யாராவது நீதிபதி கேஸ் எல்லாம் சாட்சியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், சாமி வந்து நீதிபதி சாமியாடி சொன்னா ஒத்துப்பியா நீ? திடீர்னு சாமி ஆடிட்டாரு நீங்க நீதிபதி, போலீஸ்காரனே ஒத்துக்க மாட்டான். ஐயோ இந்த ஆள் என்ன கிறுக்கணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு. எல்லாம் கதைகள். இதுவரையில் இந்த உலகத்தில் ஏற்பட்ட எந்த நோயையும் யார் குணப்படுத்தினார்கள்? மருத்துவ அறிவியலே குணப்படுத்திட்டு. நான் மாணவர்கள்ட்ட பேசும்போது, ஜோனஸ் சால்க்னு பேர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியவே தெரியாது. சினிமா நடிகர் பேர் தெரியாத பிள்ளை யாராவது நம்ம வீட்டில் இருக்கானா? ஜோனஸ் சால்க் தெரியாது, ஆல்பர்ட் சாபின் தெரியாது, எட்வர்ட் ஜென்னர் தெரியும். இந்த 3 பேரையும் நான் சாதாரணமாக சொல்லல.
எட்வர்ட் ஜென்னர் என்பவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரியம்மையை ஒழிப்பதற்கான தொடக்க ஆய்வை செய்தவன். முழுசா அல்ல. எப்போ 1793 அம்மை நோய்க்கு, பெரியம்மை நோய்க்கு வெள்ளக்காரனே பயந்தான். நம்ம ஆள் என்ன சொல்லிட்டான், அது அம்மை நோய் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மா வந்திருக்குமா, மருந்து சாப்பிடக்கூடாதுன்னுவான். அம்மாவும் வரல, தங்கச்சியும் வரல. அது ஒரு நுண்கிருமி வைரஸ். நீ கொரோனா வரும்போது வேப்பிலை கட்ட வேண்டியதானே? எல்லா பேர்லையும் நீ கொரோனா வந்த உடனே எங்கள் வீட்டில் கொரோனா வந்துருங்க, எல்லா வீட்லையும் வேப்பிலை. கொரோனா வரும்போது என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் இந்த ப்ளீச்சிங் பவுடரை வாசலில் போட்டு வச்சான். அது சில வீடுகளில் நான் பார்த்தேன், ரொம்ப காலமாக இருக்குது. என்னடா ஒரு மாதத்துல போயிருக்கணும். அவன் யார்ட்டையும் கடன் வாங்கியிருக்கான். அவன் கடன்காரன் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் எடுக்காமே விட்டான். ப்ளீச்சிங் பவுடர் பார்த்தா எவனும் உள்ளே போக மாட்டான். 1000 கண்ணுடைய ஆள்மா நம்ம ஆள். இவன் பெரியார் தான் சொல்லுவார், பெரிய அக்கௌண்டன்ட் ஜெனரலாக இருக்கானையா, எண்ணிட்டானே பார். வயோலா மேஜர் என்கிற வைரஸ் தான் காரணம். கண்டுபிடிச்சவன் எட்வர்ட் ஜென்னர். வயோலா மேஜர் அந்த கிருமியோட பேர். எப்போ 1793, 180 ஆண்டுகளாயிற்று முழுமையாய் ஒழிப்பதற்கு. 1980 தான் WHO என்கிற உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது, உலகத்தை விட்டு பெரியம்மை போய்விட்டது. அது பெரியம்மை வந்தால் உயிரை எடுத்துட்டு தான் போகும், இல்லையானாலும் சாகிற வரைக்கும் தழும்பு இருக்கும். எங்கள் காலத்துலலாம் பார்த்துருக்கோம் நாங்கள், முகம் முழுவதும் இன்றைக்கு யாராவது பார்க்குறீங்களா? எங்காவது இருக்கிறதா? மருத்துவ அறிவியலுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா நாம்? அது பகுத்தறிவு சிந்தனை. பகுத்தறிவு சிந்தனை என்பது வெறும் கடவுள் இல்லைங்கிறது அல்ல. எது உண்மை என்பதை கண்டுபிடிங்கள். நேற்றைக்கு அவங்க சொன்னாங்க சரியா இருந்தது, நேற்றைய உலகத்தில் சரியாக இருந்ததெல்லாம் இன்றைக்கும் சரியாக இருக்கும் என்பது அல்ல. ஒரு சின்ன செய்தி சொல்லட்டுமா? நேற்றைக்கு ஒரு உணவு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த உணவை அப்படியே வச்சு வைங்க, ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கக்கூடாது, வச்சு வைங்க. நேற்றைய உணவு இன்றைய விஷமாக மாறுதா இல்லையா? நேற்றைய அறிவு இன்றைய அறியாமையாக மாறுதா இல்லையா? பெரியார் ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லுவார். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் அப்படித்தான். அந்த காலம் மாறிப்போச்சு. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கடலூர்லேருந்து சென்னை போகும்போது ஒரு பேருந்தை ராத்திரி 10:15 மணிக்கு போனேன். இப்போ அது 10க்கே போயிடுது. 6 மாதத்துக்கு முன்னாடி போன போது சரியாக இருந்ததுன்னு 10:15 போனால் பஸ்ஸை பிடிக்க முடியாது. நம்ம லியோனி தான் சொல்லுவார், இந்த பஸ்ஸை விட்டுட்டான்னு கேட்பான் நம்ம ஆள். அடுத்த பஸ்ஸு எப்போமா 10:15. அதை விட்டுட்டா அவர் ஒரு பஸ் சொல்லுவார், விட்டுட்டா போயிடும்பார். அவ்வளோதான். இவன் என்ன கேட்குறான்னா, விட்டுட்டா அடுத்து எப்போன்னு கேட்பான். விட்டுட்டா போயிடும்பார். அன்றைக்கு அது சரியாக இருந்தது, இன்றைக்கு அந்த தொடர்வண்டி அட்டவணை மாற்றப்பட்டு விட்டது. நீ மாற வேண்டாமா? நேற்றைய உணவு இன்றைக்கு விஷமாகலாம் என்றால், நேற்றைய அறிவு இன்றைக்கு அறியாமை ஆகலாம் என்றால், நேற்றைய மரபு இன்றைக்கு பொருந்தாததாக ஆகலாம் என்று எண்ணி பார்ப்பது பகுத்தறிவு. அதுதான் பகுத்தறிவு. எண்ணி பாருங்கள். நான் இன்னும் 2 பேர் சொன்னேன், ஜோனஸ் சால்க், ஆல்பர்ட் சாபின். சொல்லாம கூட விட்டுறலாம், நீங்க தேடுங்க. ஜோனஸ். இப்போ யாராவது அந்த இளம்பிள்ளை போலியோவோட பார்க்குறோமா? நம்ம குழந்தைகள்ல பெரியவங்க இருக்காங்க, நம்ம தோழர்கள் மூத்தவங்க கூட இருக்காங்க. எப்படி போச்சது? தடுப்பு ஊசி கூட அல்ல, தடுப்பு ஊசியை கண்டுபிடித்தவன் ஜோனஸ் சால்க். அதை இன்னும் எளிதாக்கி சொட்டு மருந்தாக்கியவன் ஆல்பர்ட் சாபின். ஆல்பர்ட் சாபினை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? நான் போய் கேட்பேன், ஆல்பர்ட் சாபினை தெரியுமான்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டான். அடுத்து வேணும்னே லூஸ் மோகன் தெரியுமாம்மா, எல்லாரும் சொல்லிடுவான், கரெக்டாக சொல்லிடுவான். நான் அவரை குறைச்சி சொல்லலை. நாம் யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள்ளவில்லை. யாரை தெரிந்து கொள்வதால் பிழை இல்லையோ அவர்களை தெரிந்து கொள்கிறோம். நான் நடிகர்களை எல்லாம் தெரிஞ்சிக்கவே கூடாதெல்லாம் சொல்லலை, நானும் சினிமாலாம் பார்க்குறேன். ஆனால் அறிவியலை அறிந்து கொள்ளாத ஒரு சமூகம் அழிந்து போகும். அறிவியல் இன்னைக்கு பூரா என்ன கொடுமையா இருக்குன்னா, அறிவியலை எல்லாரும் பயன்படுத்துறான். மாலையில கூட பேசிட்டு இருந்தேன், முன்பெல்லாம் ஒருத்தன் துறவி ஆகணும்னா என்ன பண்ணணும்? வீட்டை துறந்து, சொத்தை துறந்து, சுகங்களை துறந்து காட்டுக்கு போனோம். இப்போ ஒண்ணுமே இல்லை, மொபைலில் பிடிங்கிடுங்க, அனாதை ஆகிடுவான்.
கைபேசியை இன்னிலேருந்து தொடுறதுலேன்னு சொல்ல இந்த அவையில் யாராவது தயாரா இருக்கீங்களா? நான் இல்லை. கைபேசியை இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க துறவி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அறிவியல் தான் நம்மை இணைக்கிறது, அறிவியல் தான் நம்மை அழிக்கிறது. சேர்த்து சொல்லிங்க, அறிவியல் தான் நம்மை அழிக்கிறது. ஆபத்தும் இருக்கு. அறிவியலால் தான் தமிழ்நாட்டின் அரசியல் மாறி போயிடுச்சு. பார்க்க வேண்டியவைகளை பார்க்காமல், கேட்க வேண்டியவைகளை கேட்காமல். உமா பேசும்போது சொன்னாங்க பாருங்க, ரீல்ஸ் வேண்டாம்னு சொல்லல, அவன் ரீல்ஸ் தானே போடுறான். எப்பா அவன்கிட்ட அவ்வளவுதான்டா வரலாறு இருக்கு. எங்களுக்கு நூற்றாண்டை தாண்டிய வரலாறு இருக்கிறது. நாங்கள் பேசி ஆக வேண்டும், எழுதணும். ரீல்ஸும் போட்டுங்க, வேண்டான்னு சொல்ல. அவை மட்டுமே நமக்கு போதுமானவை இல்லை. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மையும் நாட்டையும் சமூகத்தையும் உயர்த்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் நம்மை தாழ்த்தி விடக்கூடாது. என் உரையை நிறைவு செய்கிறேன். நான் 3 செய்திகளை சொன்னேன். ஒன்று, திராவிட இயக்கம் ஏற்படுத்திய பண்பாட்டு மாற்றங்களில் ஒன்று பரவலாக்கப்பட்ட கல்வி, இரண்டாவது குடும்ப அமைப்பில் ஏற்படுத்திய மாற்றம், மூன்றாவது பகுத்தறிவு சிந்தனை. இந்த 3க்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் எண்ணி பாருங்கள். பரவலாக்கப்பட்ட கல்வி என்பது சமூகம் சார்ந்தது, குடும்ப அமைப்பில் மாற்றம் என்பது குடும்பம் சார்ந்தது, பகுத்தறிவு சிந்தனை என்பது தனி மனித அறிவு சார்ந்தது. எனவே தனி மனிதராய், குடும்பமாய், சமூகமாய் நாம் பண்பாட்டு தடத்தில் வென்று நிற்போம் என்பதற்கு திராவிட இயக்கம் வழிகாட்டுகிறது. நன்றி, வணக்கம்.